அட என்ன இது? இந்நேரம் மகாவும் கோயிலுக்கு வர ரெடி ஆயிட்டு இருப்பாள்ல. 7 மணிக்கு கோயிலுக்கு வரணும்னா ஒரு பொண்ணு 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடியானா தான் முடியும். கண்டிப்பா நம்மள மாதிரி அவளும் ரெடி ஆயிட்டு இருப்பா. குளிச்சிடலாம். ஐயோ மகா, உன்னை நினைச்சு நான் பைத்தியமாவே ஆயிட்டேன். பாத்ரூம் போகும்போது டவல் எடுத்துட்டு போகவே மறந்துட்டேன். என்ன, நான் சொல்றது உன்னால நம்ப முடியலையா? இன்னைக்கு கீழே நடந்ததை நீயும் பார்த்ததானே? நான் மகாவை பத்தி சொன்னது எல்லாம் விக்ரம் அப்படியே நம்பிட்டான்டா. அவனால நான் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமாக்கா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எல்லா நேரமும் நீ சொல்றத அவன் கேட்பானாங்கிறதுல தான் ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா கேட்பான்டா. வேணும்னா அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துடலாமா? டெஸ்டா? என்ன டெஸ்ட்க்கா? அம்மா 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 அம்மா, இங்க வாங்க. என்னக்கா சத்தம்? விக்ரம் தானே இப்படி சத்தம் போடுறான். வா. அக்கா, விக்ரமுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாக்கா போய் பார்க்கலாம். டேய், அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. என் மேல ரொம்ப பாசமா இருக்கானா, அதான் தூக்கத்துல என்ன நினைச்சு அம்மான்னு கத்துறான். அக்கா, அவன் தூக்கத்துல கத்துற மாதிரி தெரியலக்கா, ஏதோ கோவத்துல கத்துற மாதிரி தெரியுது. டேய், விக்ரம் கத்துனதை நானும் தானே கேட்டேன். அவன் கோவத்துல கத்துன மாதிரி தெரியலடா. அவன் கோவத்துல கத்துறானா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அவன் தூக்கத்துல கத்தல. அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சரி வா, எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். அம்மா அம்மா, என்ன விக்ரம், ஏன்பா இப்படி நின்னுட்டு இருக்க? தூங்கலையா? அம்மா என்னம்மா இது? என்ன இது? ப்ரோ, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல என்ன நடக்குது? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? எதுக்கு வீடியோ அலற மாதிரி அம்மான்னு கத்திட்டு இருக்க? இருடா சொல்றேன். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. எப்படி என்கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க நீங்க? சொல்லுங்கம்மா. என்ன ஏதாவது உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களா என்கிட்ட இருந்து? சொல்லுங்கம்மா. ஒருவேளை மாப்பிள்ளை மகா விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பானோ, அதனால தான் இப்படியெல்லாம் கேட்குறான். நான் அன்னைக்கே கேட்டேன், இந்த விக்ரம் கண்டுபிடிச்சிருவான்னு. ஆனால் அக்கா தான் அதை நம்ப மாட்டேன்னுச்சு. பேசாமல் நாமளே உண்மையை சொல்லிடுவான். டே புலி, பேசாம இரு. அவசரப்பட்டு எதையும் உளறி வைக்காத. அக்கா, விக்ரமுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுக்கா. டேய் கொஞ்சம் இருடா, அவன் என்னதான் சொல்றான்னு பாப்போம். விக்ரம், நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு புரியலையே. நீ இப்படி அரைகுறையா கேட்டனா நீ எதை கேக்குறேன்னு நாங்க எடுத்துக்கிறது? இத பத்தி தான் கேக்குறேன். இவ்வளவு நேரம் இத பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது யாரோடது? மா சொல்லுங்கம்மா, இந்த புடவை யாரோடது? அது எப்படி ஏன் கபோர்டுக்கு வந்துச்சு? அது 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 வந்து சொல்லுங்கம்மா, எப்படி என்னோட கபோர்டுக்கு சாரி வந்துச்சு? விஜய், அத்தை செம்மையா மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் கடவுளுங்கிறது. அத்தை மகாங்கிற பெயரை தவிர வேற எந்த தடயமும் விக்ரமாமாக்கு இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கடவுள் வச்சு செய்யறான். வயசு கொஞ்சம் பேசாம இரு. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆமா, இந்த ரூம்ல என்ன தவிர வேற யாராவது இருந்தாங்களா? அது வந்து மாமா, அது மகாவோட சாரி மாமா.
போட்டு கொடுத்துட்டாளா? இவன் வேற மகான் பெணாத்திட்டு கிடக்கிறான், இவன் வேற எடுத்து கொடுத்துட்டா. இனி இவன் என்னென்ன பண்ண போகிறானோ? மகாவோட சாரியா? மகாவோட சாரி என் ரூம்ல என் கபோர்ட்ல எப்படி இருக்கும்? அப்ப நான் இதுக்கு முன்னாடி மகாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கனா? என் கூட அவ இங்க தங்கி இருந்திருக்காளா? என்ன அது எப்படி அது? அம்மா, அதான் எனக்கும் அவளுக்குமே கல்யாணமே ஆகல நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எப்படி இந்த ரூம்ல அவளோட சாரி என் கூட எப்படி தங்கியிருப்பா? விக்ரம், திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமா? அம்மா, நான் என்னம்மா உங்களுக்கு தெரியாத கேள்வியவா நான் கேக்குறேன்? இந்த வீட்ல நடந்ததை தானே நான் கேக்குறேன். நடந்தது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், ஓகே. ஆனா உங்களுக்குலாம் என்னாச்சு? உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. இல்ல என்ன மாதிரி நீங்களும் மறந்துட்டீங்களாமா? மா, ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. என்ன மாதிரி நீங்களும் மறந்துட்டீங்களா எல்லாத்தையும்? இல்ல விக்ரம், எனக்கு ஞாபகம்லாம் இருக்கு. அப்ப சொல்லுங்க. அக்கா, நீ என்னமோ விக்ரம் நான் சொல்கிறதெல்லாம் நம்புவான்னு சொன்ன. இப்போ என்னடானா உன்னை என்ன கிளி கிளிக்கிறான் பத்தியா? மா, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. இது யாரோட புடவை? சொல்றேன் விக்ரம். நீ திடீர்னு இந்த புடவையை காட்டி கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திருச்சு. அதான் என்னால உடனே பதில் சொல்ல முடியல. தலை சுத்திருச்சா? ஆமாப்பா, வயசாயிடுச்சுல, ஞாபகம் மறதி வேற. வயசாயிடுச்சா? அப்ப நேத்து பவர் ஆஃப் அட்டானி எழுதும் போது வயசே ஆகாத மாதிரி வாதாடுனீங்க. இப்ப என்னமா மாத்தி பேசுறீங்க? விக்ரம், அது வயசாயிடுச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அது சும்மா ஞாபக மறதிதான், வேற ஒண்ணும் இல்ல. இவனை நான் போட்டு தள்ளுறதுக்குள்ள என்னை இவன் கேள்வி கேட்டே சாவடிச்சிருவான் போல இருக்கே. சரி, ஓகே, சொல்லுங்க. இது மகாவோட புடவையா? இல்லப்பா, இது மகா புடவை இல்ல. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? இது மகாவோடது இல்லைன்னா வேற யாரோட புடவை இது? அதாவது என்னோட புடவை, என்னோட புடவை, ஏன் புடவை. உங்க புடவையா? ஆமாப்பா, ஏன் புடவை தான்ப்பா. என்னை அடி பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிற சிரி. யாருக்கிட்ட? நான் மாட்டிக்குவேன்னு தானே நினைச்ச, ஆனா இப்ப பார்த்தல. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? இது உங்க புடவையா? அது ஆமா விக்ரம், வேலைக்காரி கிட்ட அயன் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன். அவ இதை ஏன் ரூம்ல வைக்கிறதுக்கு பதிலா உன் கபோர்ட்ல கொண்டு வந்து வச்சுட்டா. அப்ப இந்த Dress உங்க Dress தானா? ஆமா விக்ரம். என்னது ஆமாவா? என்னம்மா சொல்றீங்க? என்ன? டேய், ஆமாடா, பார்த்தா உனக்கு தெரியலையா? இது அக்கா, ட்ரெஸ்ஸை பார்க்காமே இப்படி அள்ளி விட்டு மாட்டிக்கிட்டே இல்லை. இப்போ இப்படியே ஏதாவது பேசி என்ன காண்ட் ஏத்திட்டு இருந்த உன்னை கொன்னுடுவேன். அம்மா, இந்த மாதிரி Dress எல்லாம் நீங்க போட்டு நான் பார்த்ததே இல்லையே. இதெல்லாம் எப்ப பர்ச்சேஸ் பண்ணீங்க நீங்க? அக்கா வசமா மாட்டிக்கிச்சு. விக்ரம், இது என்னோட Dress இல்ல, உன் தங்கச்சி Dress. நான் தான் கவனிக்காம மாத்தி சொல்லிட்டேன். அம்மா, என்னம்மா உங்களுக்கு ஏதாவது தலையில அடிபட்டு பழசு ஏதாவது மறந்துருச்சா உங்களுக்கு? ஏன் விக்ரம் அப்படி கேக்குற? பின்ன என்ன, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்கீங்களே, அதனாலதான் நான் கேக்குறேன். என்னாச்சு உங்களுக்கு? இவன் வேற காலையிலேயே கொல்றானே. உங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேம்மா. ஏன் விக்ரம் இப்படி எல்லாம் சொல்ற? அப்புறம் இப்பெல்லாம் நீங்க நிறைய விஷயத்த மறந்துடுறீங்களே, மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அத வச்சுதான் நான் சொல்றேன். யாருடா நானா மாத்தி மாத்தி பேசுறேன்? எல்லாம் என் விதிடா. ஆமாமா, நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கம்மா, எனக்கு அது நல்லா தெரியுது. சரி போங்க, கோயிலுக்கு போகணும்ல, போய் ரெடி ஆகுங்க, நானும் குளிச்சுட்டு வரேன். அத்தை, என்னத்த நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்கன்னு விக்ரம் மாமா சொல்லிட்டு போறாரு.
என்னத்த முறைக்கிறீங்க? இது வெறும் டீசர் தான். இனிமேதான் ட்ரெய்லரு, மெயின் பிக்சர்லாம் இருக்கு. உங்க பாடு இன்னைக்கு ரொம்ப குஷ்டம். விஜய், அத்தைக்கு இங்கேயே இப்படின்னா அங்க கோயில்ல என்ன ஆக போறாங்களோ? அத்தை, இது பிகினிங் தான். இதுக்கே இப்படி தடுமாறுறீங்களே. மகா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ சம்பவமே வேற மாதிரி இருக்கும். ஒரு பார்வை நெகட்டிவாக ஒர்க் ஆகுதா? குறிஞ்சி போய் சொல்லிட்டாரோ? அத்தை, இனி உங்க பாடு ரொம்ப திண்டாட்டம் தான். அக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த விக்ரமுக்கு உண்மையிலேயே பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லை, அவன் கேட்குற கேள்வியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கே, அதான் கேட்டேன். டேய், நீயும் என்ன நக்கல் பண்றியா? அந்த மகாவை நான் போட்டு தள்ளினது கூட தெரியாம என்ன கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. போட்டும், மகா செத்துட்டாங்கிற செய்தி அவங்க காதுக்கு வரும் தானே. அப்ப வச்சுக்கிறான் உங்களுக்கு. விஜய், இந்நேரம் மகா வந்திருக்கணும் தானே? அவ ஏன் இன்னும் வரல? ஆமா, வந்திருக்கணும் தான். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி. ஓகே மகா, உனக்கு ஒரு டாஸ்க். நான் போட்டுட்டு வர்ற அதே கலரை நீயும் போட்டுட்டு வந்தன்னா, இல்ல இந்த ஃபேமிலி கலர் எதையாவது போட்டுட்டு வந்தன்னா, உனக்கும் எனக்கும் இருக்கிற காதல் அவ்வளவு ஆழமானது மகா. பார்க்கலாம். இது எப்படி இருக்கு? இது நல்லா இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போலாம். இந்த ட்ரெஸ் மகாக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓகே. ஐசு, திருச்சியில இருந்து வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 6 இல்லனா 7 மணி நேரம் தான் ஆகும். அதுவும் கார்ல வந்தா இன்னும் சீக்கிரமாவே வந்துடலாமா? அப்புறம் ஏண்டி இன்னும் மகா வரல? நீ எனக்கு ஃபோன் பண்ணி மகா வந்துட்டு இருக்கான்னு சொல்லியே 10 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சேடி. அதுதாம்மா எனக்கும் புரியல. அவ மிட் நைட் இல்லனா ஏர்லி மார்னிங்கே வந்திருக்கணும். இப்ப பொழுதே விடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் அவ வந்து சேரல. அதாமா எனக்கும் பயமா இருக்கு. என்னடி சொல்ற? நைட்டே வந்திருக்கணுமா? அப்புறம் ஏண்டி இன்னும் வரல? ஐயோ, மகாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? அன்னைக்கு எதுவும் ஆயிருக்காது. அவங்க வர வழியில எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு கூட யோசிச்சிருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய் புலி, அக்கா, அங்க பாத்தியா? மகாவை வரவேற்கிறதுக்காக வாசல்லயே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு தாக்கா இருக்கேன். இந்த இலவு காத்த கிளின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது மாதிரிதான் இவங்க. இப்படி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாண்டா, ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி உயிரோட அவ வரமாட்டா. போஸ்ட்மார்டம் பண்ண பொணமா தான் வருவா. அப்பாடா, அதான பார்த்தேன். நான் வேற என்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேக்கா. மாப்ள, எனக்கு என்னமோ தப்பா தோணுது மாப்ள. நீங்க மகாக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசி பாருங்களேன்.
அத்தை, அண்ணியை காண்டாக்ட் பண்றதுக்கு பெருமாள் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசின நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பருக்கு நான் நேத்து நைட்டே கால் பண்ணிட்டேன். பட் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு அத்தை. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? ஐயோ, அப்போ மகாக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். மாப்பிள்ள, இப்போ நம்ம எப்படி அவகிட்ட பேசுறது? அத்தை, நீங்க கொஞ்சம் பதறாம இருங்க. அண்ணியை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணி நம்ம பேசிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் செல்லம்மா மேடத்துக்கு கால் பண்ணி பேசினேன். ஹலோ மேடம், நான் சென்னையில இருந்து விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய், மகா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்ல மேடம், இன்னும் வரல. அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னும் வரலையா? என்ன சொல்றீங்க விஜய்? அவங்க இங்க இருந்து புறப்பட்ட நேரத்துக்கு மிட் நைட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கணுமே. ஆமா மேடம், ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தான் தெரியல. அவங்க பேசின நம்பருக்கு கூப்பிட்டாலும் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அதான் மேடம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கா? நீங்க யாரை சந்தேகப்படுறீங்க? வேற யார மேடம், எங்க அம்மாவை தான். எங்க அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் அண்ணிய வர்ற வழியில ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியா? சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாரையும் சந்தேகப்பட வேண்டாம். எப்படியோ மகா வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் விஜய். இல்ல மேடம், இத நான் கண்டிப்பா சொல்றேன். அம்மா தான் ஏதோ பண்ணிருக்கணும். அப்படியா சொல்றீங்க? ஆமா மேடம். சரி, நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க போனை வைங்க. ஓகே மேம். ஓகே. செல்லம்மா மேடம் விசாரிச்சுட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். இல்ல மாப்பிள்ள, அவங்க கூப்பிடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. டைம் ஆக ஆக எனக்கு என்னமோ உடம்பெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்லுங்க. ஆமா விஜய், பண்ணி பாருங்க. செல்லம்மா மேடம் தான் கூப்பிடுறாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க மாப்பிள்ள. ஹலோ விஜய். ஹலோ மேடம், விசாரிச்சிட்டீங்களா? அண்ணிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? விசாரிச்சிட்டேன் விஜய். ஆனா என்ன மேடம், என்னாச்சு? ஏன் தயங்குறீங்க? மேடம், நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி ஏதாவது ஆயிடுச்சா? ஆமா விஜய், மகா வந்த காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? மேடம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப அண்ணி எப்படி மேடம் இருக்காங்க? இல்ல, பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. மகாக்கு பெரிய காயம்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க அவங்கள காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸ்பாட்ல இருந்து பார்த்தவங்க சொல்லிருக்காங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் எந்த ஊர்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. பக்கத்துல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடிச்சிடுவேன். நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்றேன். ஐயோ மாப்ள, நீங்க நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு மாப்ள. இப்ப நம்ம என்ன பண்றது மாப்ள? ஐயோ, மகா எங்க இருக்கான்னு தெரியலையே. அம்மா அம்மா, அழாதம்மா. மகாக்கு ஒன்னும் ஆயிருக்காதுமா. ஒன்னும் ஆயிருக்காதா? ஏண்டி ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொல்ற? கார் ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. மகாக்கு என்னமோ ஆயிடுச்சுரி மாப்ள. இப்ப என்ன மாப்ள பண்றது? ஐசு, அத்தை சொல்றது உண்மைதான். இது யதார்த்தமா நடந்த ஆக்சிடென்ட் கூட நாம நம்பலாம். ஆனா இது பிளான் பண்ணி பண்ண ஆக்சிடென்ட். கண்டிப்பா இத பெருசா தான் பண்ணிருப்பாங்க. ஆமா விஜய், நாம சந்தேகப்பட்ட மாதிரி தான். இத அத்தை தான் ஆள் வச்சு பண்ணிருக்கணும். நேத்து அவங்க பேசின விதத்தை பார்த்தா, ஐயோ விஜய், இது அவங்களோட திட்டம் மட்டும்தான். மகாவை வர்ற வழியிலேயே கொன்னுட்டு அவங்க செட் பண்ணவள கொண்டு வந்துடலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. என்னடி சொன்ன? என் மகளை கொன்னுட்டு அவ செட் பண்ணவள கூட்டிட்டு வர போறாளா? நேத்தே நான் அவளை கொன்றுக்கணும். உயிரோட விட்டேன்ல, அது தப்பா போச்சு. அதான் என் மகளை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டால, நான் அவளை விட மாட்டேன். சொல்றது கேளுங்க. அவசரப்படாதமா, கொஞ்சம் இருமா. அத்தை, போகாதீங்க அத்தை, சொன்னா கேளுங்க. இப்ப விடுங்க. நீங்க என்ன அவளை உண்டு இல்லன்னு பண்றதா இல்லன்னு பாருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்ல.
ஆமாம்மா. இப்ப போய் நீங்க அவங்கள கொன்னுட்டா அண்ணி கிடைச்சிருவாங்களா? அண்ணி எங்க இருக்காங்கன்னு தெரியற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அது வரைக்கும் நீங்க அவங்கள எதுவும் பண்ண வேண்டாத்த. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆமாம்மா, முதல்ல மகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அதாம்மா இப்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பாத்துக்கலாமா? கொஞ்சம் சொன்னா கேளுமா. சரிங்க, மகாவோட நிலைமை ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்கு சார். சார் சார் நான் பேசுறது கேக்குதா? ப்ளீஸ் சார் கொஞ்சம் அவங்கள சீக்கிரம் பேச சொல்லுங்களேன். ஐசே, எங்க அத்தைய காணோம்? இங்கதான் விஜய் இருந்தாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. சரிங்க, மகாவோட நிலைமை ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்கு சார். நீங்க கொஞ்சம் அவங்கள பேச சொல்றீங்களா? சரி, அங்க போய் பார்க்கலாம். போ, போ, போ. ப்ரோ, என்னடா என்னாச்சு? ப்ரோ, உன்கிட்ட ஒருத்தங்க பேசணும்னு சொல்றாங்க. யாரு? மாமா, நீங்க போன் வாங்கி பேசுங்க மாமா. நீங்க பேசினா அது யாரு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. வாங்கி பேசுங்க. நான் பேசினா கண்டுபிடிச்சிருவானா? ஸ்பீக்கர்ல தான் ப்ரோ இருக்கு, பேசு.